தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. டொமஸ்டிக்கா நம்ம எல்பிஜி சப்ளையை நம்ம குறைக்க கூடாது, அது நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா கமர்ஷியல் சப்ளை தான் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. அவங்களுக்கு தான் ஹோட்டல்ஸ் வருது. நமக்கு மேஜராக எங்கேருந்து வருதுன்னா சவுதியும் கத்தார்லேருந்து தான் வந்து நம்ம அந்த கேஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஷிப்பு தான் அங்கேருந்து தான் நமக்கு வந்து அந்த கேஸில் வரப்போ யார் வந்தாலும் சரி என் சைட்லேருந்து போனீங்கன்னா நான் உங்களை அடிச்சிடுவேன், அவ்வளோதான். கிட்டத்தட்ட 3000 வெசல்ஸ் வந்துட்டு அந்த ஒரு வாட்டர் பாடி கிட்டே நிற்குது. ஈரான் பக்கமே வந்து நின்றுட்டு இருக்கு. ஸ்விக்கி, சொமேட்டோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அடி. அண்ட் பேச்சுலர்ஸும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஸ்டவ் அது இப்போ டிமாண்டில் போகுது, அது ஒன்று பார்த்தா ஸ்டோரேஜ் கஷ்டம். இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் காலி சிலிண்டரை கொண்டு போய் எல்பிஜி ஃபில் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அங்கே கொண்டுட்டு போயிடுறாங்க. என்ன வேற ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டு வரலாமா? என்ன சொன்னீங்க? ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். அதுக்கே இப்படி பார்க்குற? நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்தீங்களா? ஒரு டீ வடை தானே கேட்டேன், இதுக்கு நாடு வரைக்கும் போகிற? ஒரு டீ வடை, ஐயோ வடை அதெல்லாம் நீங்கள் இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது. 10 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கி தர சாப்பிட முடியாது நம்மளால? 10 ரூபா இல்லை, 5 ரூபா 1 ரூபா இருந்தாலும் கேஸ் இருக்கணும்ல. எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குல்ல. இப்போ எனக்கும் தோணும், நமக்கு இத்தனை நாள் நல்லா தானடா இருந்துச்சு, இவ்வளோ நாள் வந்து நமக்கு எல்பிஜி ப்ராப்பராக இருந்துச்சு, திடீர்னு என்னடா நமக்கு எல்பிஜி வரல அப்படின்ட்டு இருக்குல்ல. அதே தான் எல்லாருக்குமே இருக்கு. என்னமோ ஏதோ நடக்குதுப்பா, ஆனால் நம்ம இங்கே நல்லா தானேப்பா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு. ஆனால் இப்போ வந்துச்சு பாருங்க ஒரு ஆப்பு, எங்கேயோ 1000 கிலோமீட்டர் ஒரு வார் நடக்குது, ஆனால் நமக்கு இங்கே சாப்பாடு இல்லைன்னு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஆமாம், நம்ம ஃப்ளட்டு வரப்போ ஒரு க்ரைசிஸ் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து நமக்கு எதுவுமே பாதிப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு ஓவர் லுக்கில் பார்த்து அதை பற்றி செய்திகளோ இல்லை ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம், டிஸ்கஷன் போகுது. ஆனால் அது நம்மளை ஒரு விதத்தில் பாதிக்குது. 1000 மைல் தள்ளி இருக்கிற அவனுக்கும் அங்கே ஏதோ நடக்குது. ஆனால் இங்கே நமக்கு மட்டுமா நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ எல்பிஜி கிரைசிஸ் ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எல்லாருமே பதட்டமாகறாங்க, ஐயோ நம்ம என்னடா பண்ணுறதுன்னு. நம்ம நினச்சோம் சரி பெட்ரோலில் தான் வந்து கொஞ்சம் ஏதோ சேவ் பண்ணி வைக்கணும், அதை நினச்சோம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா நீ லிஸ்ட்டில் இல்லாதெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வந்து ஃப்ளட்டு பார்த்தோம், தண்ணி கண்டம் அதெல்லாம் பார்த்தோம், கொரோனா வந்துச்சு, அதையும் மீண்டு வந்தோம். இப்போ சாப்பாடில் வந்து நிற்குது. ஆமாம், இப்போ வந்து எல்பிஜின்றப்போ நம்ம எல்லாரோட தாட்டும் வீட்டில் என்ன நடக்குங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. எல்பிஜின்னு வர்றப்போ அதோட கன்ஸ்ட்ரெயினோ அதோட க்ரைசிஸோ நம்ம எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ, ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ், அதாவது டொமஸ்டிக்காக நம்ம எல்பிஜி சப்ளையை நம்ம குறைக்கக்கூடாது, அது நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் கமர்ஷியல் சப்ளை தான் பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. சப்ளைஸில் தான் ஹோட்டல்ஸ் வருது. இங்கே போகிறது பேச்சுலர்ஸ் எங்கே போவாங்க? ஹாஸ்டல் பிஜிக்கு எல்லாமே வந்து அந்த கமர்ஷியல்ஸில் தான் வருது. நாங்கள் என்னடா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து யோசிப்பாங்க, இப்போ நான் இங்கே ஹோட்டல் திறந்துருக்குமா திறக்காதா? நமக்கு தெரியும் ஆல்ரெடி பெங்களூர்லலாம் கம்ப்ளீட்டாக நிறைய ஹோட்டல்ஸ் ஷட் பண்ணிட்டாங்க அன்டில் நமக்கு வந்து எல்பிஜி சப்ளை திரும்ப வர்ற வரைக்கும். எல்பிஜி இப்போ சென்னையிலையும் எப்படி இருக்குது? சென்னையில் பாதி ஹோட்டல்ஸ் என்ன போட்டாங்கன்னா எங்கள் மெனு கார்டே 10% குறைச்சிக்கிறோம். அதுதான், சும்மாவே போயிட்டு அண்ணா இது கொடுங்க அது கொடுங்கன்னா இல்லைங்க மெனுவில் தான் சொல்ல போகிறாங்க. இது இன்னும் குறைச்சிட்டாங்கன்னா இழுத்து மூட வேண்டியதுதான். ஆமாம், நம்ம ஹோட்டல்ஸில் சில டைம் போய் கேட்டோம்னா சிலது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ போய் கேட்டோம்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஹோட்டல்ஸில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா டீ கடையிலேயே அதான் சொல்ல போகிறாங்க. நம்ம போய் டீ வாங்க முடியாது, காஃபி கூட ஓகே பரவாயில்லன்னு கொடுத்துருவாங்க, பூஸ்ட்டு கலந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்டிங்களா வடை? வடை கேட்கல, நான் இன்னுமே கேட்கல, வடையே கேட்கல. 15 ரூபா ஒரு வடை, 10 ரூபா தான் இருந்துச்சு, 5 ரூபாய் ஏற்றிருக்காங்க. பெட்ரோல் ஹைக் போகும்னு பார்த்தோம், இங்கே போயிடுச்சு. ஆனால் இதுக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் வரணும்? அங்கே தானே வந்துட்டு வார் நடக்குது, அங்கே தானே எல்லாமே நடக்குது, நமக்கு ஏன் இந்த கிரைசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. நம்ம பேசின மாதிரி வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அங்கே பெரிய வார் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஈரானால் அது வந்து டிஃபீட் பண்ண முடியல. ஸோ ஈரான் நினச்சா வந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது ஈரான் வழியாக தான் வந்து ஷிப்ஸ் அண்ட் அதெல்லாமே வரும்.
ஸோ அந்த ஷிப்ஸில் தான் வந்து நமக்கு வேண்டிய பொருட்கள் கேஸ் எல்பிஜி மெயினாக அது வர வேண்டியது. ஸோ அதை அவன் தெரிஞ்சுட்டு என்னோட சைட்லேருந்து பாஸ் ஆகுதுன்னா ஷிப்ஸை நான் அடிச்சிடுவேன், காலி பண்ணிடுவேன். அந்த ரூட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் அமஸ் அங்கே தான் அந்த வழியாக தான் நமக்கு வருது. இப்போ அவங்க தான் இப்போ அவங்க தான் வந்து டாக் ஆஃப் த டவுனே மாதிரி இருக்குது. என்னடா அதுன்ட்டு ஈரானுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால். ஈரானோட பாஸ் பை தான். ஆனால் அவனே வந்து அது ரூல் பண்ணுறான்னா அந்த அளவுக்கு அவன் வந்து அந்த இது வச்சுருக்கான், அவங்க ஓல்டு இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் இப்போ அந்த ஷிப்ஸ்லாம் வருதுன்னா அது மோஸ்ட்டாக நம்மளுக்கு மேஜராக எங்கேருந்து வருதுன்னா சவுதியும் கத்தார்லேருந்து தான் வந்து நம்ம அந்த கேஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஷிப்பு தான் அங்கேருந்து தான் நமக்கு வந்து அந்த கேஸில் வரப்போ யார் வந்தாலும் சரி என் சைட்லேருந்து போனீங்கன்னா நான் உங்களை அடிச்சிடுவேன், அவ்வளோதான். அவன் என்ன யோசிப்பான், ஐயையோ இதை நான் அனுப்புறதா வேண்டாமா, இல்லை நான் அப்படியே விட்டுறவா. அமெரிக்கா சொல்கிறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வாங்கன்ட்டு. இப்படி 2 ஷிப்பு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் நடுவில் போங்கன்ட்டு. எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? யாருக்கு என்ன வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது? நமக்கு கிரைசிஸ் அதில் தான். நான் கூட ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் எல்பிஜி நம்ம இந்தியாவிலேயே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்தியாவில் ரொம்ப கம்மி பர்சன்ட் இப்போ இந்த கிரைசிஸ் வந்தனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்பிஜி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் அதிகரிச்சிட்டாங்க. 10% என்னமோ அதிகரிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் வச்சு எதுக்கு நம்ம வந்து, ஆனால் வந்து உடனேலாம் கொடுத்துட முடியாது. மக்கள் நினைப்பாங்க சரிடா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது பண்ண போகிறாங்க, ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. எடுத்த உடனேலாம் வந்துடாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சப்ளை வரும். அதுவே வந்து ரொம்ப நாள் ஆகும் நமக்கு. நமக்கு தெரியாது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம நாட்டில் பண்ணுறாங்க நமக்கு வந்துடும் தான் நிற்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் வந்து இங்கே வந்து எங்கேயும் வந்து தட்டுப்பாடுகள்னு ஒன்று கிடையாது. நமக்கு கம்மியாக இருக்குது, ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு கிடையாது. நம்மளால் இங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ அங்கேயே வந்து அவ்வளோ வெசல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 வெசல்ஸ் வந்துட்டு அந்த ஒரு வாட்டர் பாடிக்கிட்டே நிற்குது. ஈரான் பக்கமே வந்து நின்றுட்டு இருக்குது. அவங்க யாராலையும் இந்த பக்கம் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல. எப்போவுமே ஒரு நாளுக்கு எத்தனையோ பேரல்ஸ் வருமா, ஆனால் இப்போ வந்து 20 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளுக்கு கட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒரு கிரைசிஸ் 1956 நடந்திருக்கு. அதை விட பெருசாக இப்போ தான் நடக்குது. அப்போ 10% தான், இப்போ 20% ஆஃப் த எல்பிஜியாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக நமக்கு வர வேண்டிய நிறைய ஷிப்பிங் வந்து டோட்டலாக கட். பெரிய ஹோட்டல்ஸ் தாண்டி நமக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், நம்ம ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கிற குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் எல்லாமே அடி வாங்கும். ஸ்ட்ரீட் ஷாப்பு அந்த வண்டியான் ஸ்விக்கி சொமேட்டோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அடி. இதுதான் அவங்களுக்கு மெயினாக இருக்கும். அண்ட் பேச்சுலர்ஸும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஸ்டவ் அது இப்போ டிமாண்டில் போகுது. அது ஒன்று பார்த்தா இப்போ அமேசான் எதாவது எடுத்து பார்த்தா என்னடா ஒன்றுமே இல்லை, காஸ்ட்டு போகுது, இபி பில் எகுறோம், இது எகுறோம். நம்ம இது ஒன்று தான், ஆனால் இது ஒன்றுனால நிறைய இருக்குது. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி பெட்ரோல், இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு வருது. கேஸும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிடையாது, பெட்ரோலும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸ்டோரேஜ் கஷ்டம். இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் காலி சிலிண்டரை கொண்டு போய் எல்பிஜி ப்ரைவேட்டாக, நமக்கு நிறைய சென்னையில் கூட ப்ரைவேட்டாக ஆட்டோஸ்க்கு எல்பிஜி ஃபில் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கே கொண்டுட்டு போயிடுறாங்க. எல்லாருமே இப்போ வந்துட்டு புக் பண்ணால் நமக்கு 2 நாளில் வந்து சேரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. புக் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு புக் ஆகலை, ஏன் எனக்கு புக் லைக் பேனிக் ஆகுறாங்க மக்கள். லைக் அவங்களுக்கு புரியல என்னன்ட்டு. தெரிஞ்சவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, எப்படியோ வருது. நம்ம நினைக்கலாம் சரி இதோ சாப்பாடு கேஸ் பெரிய ஒரு விஷயம், இதுவே வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு, சின்ன சின்னதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ட்டு. பெருசாக வந்துடுச்சு, சின்ன சின்னதாக வரும், அதுவே நம்மளுக்கு பெருசாகவும் முடியலாம். ஸோ நம்ம விஜய் டைலாக் மாதிரி தான், எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? அதே மாதிரி இந்த எந்த விஷயத்துக்கும் நம்ம யாருமே காரணம் கிடையாது. நமக்கு அது அஃபெக்ட் ஆகிறோம். நம்ம அதை நம்ம ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணி நம்ம எப்படி வெளில வரோன்றது நம்ம கையில் தான் இருக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.